அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. இன்னைக்கு பார்க்க போகிற கதை என்னென்னா, நம்ம பல விஷயங்களை எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு இல்லைங்களா? சில விஷயங்கள் நடக்கும், சில விஷயங்கள் நடக்காது. சரி, எந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு நடக்கும், ஏன் நடக்குது, எதனால் நம்மளுக்கு பல விஷயங்கள் நடக்காமல் போகுது அப்படின்றத காரணம் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்குன்னு ஒரு ரகசியம் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த கதையை முழுமையாக கேளுங்க. உங்கள் ஆசையும் நிறைவேறும்ன்ற நம்பிக்கையோடு, சரிங்களா? முக்கியமாக இந்த கதையை கேட்குறவங்களுக்கு நம்பிக்கை முக்கியம், சரிங்களா? கதைக்குள்ள போகலாம் வாங்க. ஒரு அழகான பழமையான கிராமம். அந்த கிராமத்தில் கதிர்ன்ற ஒரு இளைஞன் வசிச்சுட்டு வரான். அவனுக்கு ஓவியம் அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா. ஓவியம் அப்படின்றது தான் உயிர் மாதிரி நேசிக்கிற ஒரு கலையாக அவன் கற்றுக்கிட்டு இருக்கான். ஆனால் ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவன். அதனால் என்ன பண்ணுவான், அவனுக்கு கிடைச்ச இடங்களில் கிடைச்ச பொருட்களை வச்சு வரைவானான். எப்படின்னா, கரித்துண்டுகளை வச்சு கீழே தரையில் வரைகிறது, இல்லைன்னா செவுத்தில் வரைகிறது. இந்த மாதிரி தன்னோட கற்றுக்கிட்ட கலையை எப்படி கற்றுக்கிட்டான், அவன் ரொம்ப அது மேலே அதிக ஈடுபாடு. அதனால் ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது கலை நுணுக்கத்தோடு பார்ப்பானான். அதனால் அதை பார்த்து மனதில் அப்படியே பதிச்சுக்கிட்டு அப்படியே வரைகிற திறமை அவன்கிட்ட இருக்குது. அவனுக்கு மிகப்பெரிய ஆசை என்ன தெரியுங்களா, அவனோட ஓவியத்தை நகரத்தில் எப்படி அங்கே இருக்கிற ஓவியங்கள் எல்லாம் கண்காட்சி வைக்கிறாங்களோ அந்த கண்காட்சியில் தன்னோட ஓவியத்தையும் வைக்கணும் அப்படின்றது தான் அவனோட மிகப்பெரிய ஆசை. அப்படி இருக்கும்போது அவன்கிட்ட அந்த ஓவியத்திற்கு தேவையான தூரிகைகள், அதாவது ப்ரஷ் வாங்கிறதுக்கோ இல்லை பெயிண்ட் வாங்கிறதுக்கோ இல்லை அதுக்கு தேவையான ஒரு சின்ன பொருள் வாங்கிறதுக்கு கூட அவன்கிட்ட வசதி கிடையாது. இருக்கிற பொருளை வச்சு வேணா அவன் தன்னோட கலையை வளர்த்துக்கிட்டு இருந்தான். ஆனால் அவனுக்கு அப்படி ஒரு ஆசை. அவ்வளோ பெரிய சிட்டியில் அவன் எல்லாரும் வைக்கிற, அதுவும் மிகவும் பிரம்மாண்டமான ஒரு இதில் இவனோட ஓவியம் வைக்கணும் அப்படின்றது தான் அவனோட மிகப்பெரிய ஆசை. சரி, நம்ம இல்லை அப்படின்றத விட நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு ஒரு ஓவியத்தை வரையலாமே அப்படின்னு என்ன பண்ணுறான் அவன், மண் இருக்கு இல்லைங்களா, மண்ணுலேயும் இல்லை இயற்கையாக கிடைக்கிற நிறைய வண்ணங்கள் இருக்குது. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, பச்சை கலர் வேணும் அப்படின்னா இலையை அரைச்சி அதிலேருந்து சாறு எடுத்துக்கலாம். அப்புறம் இல்லை மஞ்சள் கலர் வேணும் அப்படின்னா மஞ்சள் அரைச்சி அதிலேருந்து நம்ம சாறு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தனக்கு கிடைத்த பொருட்களை வச்சு அதிலிருந்து சாறு தயாரிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு அழகான ஒரு காட்டன், அதாவது காட்டன் துணியை, பஞ்சாலான துணியை ரொம்ப அழகாக நேர்த்தியாக தேர்ந்தெடுக்கிறான். அதில் தங்கிட்ட இருக்கிற இயற்கை வண்ணங்களை வச்சு அதில் வண்ணமும் தீட்டான். அழகான ஓவியம் தயாராகிடுச்சு. என்ன பண்ணுறான், அடுத்த வேலை அவனோட சோதனை காலம் அப்படின்னே சொல்லலாம். அவன் என்ன பண்ணுறான், அந்த ஓவியத்தை எடுத்துகிட்டு நகரத்துக்கு போகிறான். போகும் வழியில் அவனோட விதி பாருங்களேன், அவன் ஏற்கனவே இயற்கை சாயங்களை வச்சு படம் வரைஞ்சி வச்சுருக்கான். அப்படிப்பட்ட அந்த ஓவியம் கொண்டு போகும்போது பெரும் மழை. நினச்சி பாருங்களேன், அவனோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு இது வரைக்கும் எந்த இதுவுமே இல்லாமல் அவனோட ஆசைக்காக முழு முயற்சியாக தன்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செஞ்சு எப்படியோ ஒரு ஓவியத்தை வரைஞ்சி கொண்டும் வந்துட்டான். அவனுக்கூட சதி பாருங்களேன். எப்படின்னா, மழை வந்துச்சு. நம்ம நார்மலாக நல்ல பெயிண்ட் வாங்கி அடித்தாவே தண்ணியில் நனைஞ்சால் சில பெயிண்ட்டுகள் போகும், இல்லைனா அது ஏதாவது ஷேட் ஆகும். ஆனால் இயற்கையால் தயாரித்த அந்த வண்ணங்களை என்ன ஆகும், மழை நீர் பட்ட உடனே அது கொஞ்சம் கொஞ்சமாக கலர் எல்லாமே மாற ஆரம்பிக்குது. இவனுக்கு பெரும் கஷ்டம். இவ்வளோ கஷ்டப்பட்டு வரைஞ்சேன், ஆனால் திடீர்னு இப்படி எதுக்குமே பிரயோஜனமே இல்லாமல் என்னோடய ஓவியங்கள் எல்லாமே கரைஞ்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டிய இடத்திற்கு முன்னாடியே பேருந்து விட்டு இறங்குறான். இறங்கி உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து ரொம்ப சோகமாக தன்னோட ஓவியத்தையே பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கான். அந்த ஓவியத்தை பார்த்துட்டே இருக்கும்போது நம்மளோட எப்படின்னா, இவ்வளோ பெரிய முயற்சி, அதுவும் பல வருஷம் நம்மளோட கனவு இப்படி வீணாக போச்சுன்னு அப்படி யோசிச்சுட்ருக்கும்போது அந்த வழியாக ஒரு காரில் ஒரு நபர் வராரு. அவன் அந்த ஓவியத்தை உட்காந்து பார்த்துக்கிட்டு கவலைப்பட்டுருக்கிறத அவர் பார்க்குறாரு. பார்த்த உடனே காரை நிறுத்திட்டு அவங்ககிட்ட போகிறாரு.
தம்பி நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உன்னோட ஓவியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் மிகப்பெரிய ஓவியர் அப்படின்னு பெயர் எடுத்தவன். எனக்கு உன்னோட ஓவியம் ஏதோ சொல்ல வருது. அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு உயிர் பெற்ற ஒரு ஓவியம் மாதிரி எனக்கு தெரியுது. நீ தப்பாக எடுத்துக்கல அப்படின்னா இந்த ஓவியத்தை என்னோட கண்காட்சியில் வைக்கிறதுக்கு நீ கொடுப்பியா அப்படின்னு கேட்குறாரு. அவனுக்கு ஒரே சந்தோஷம். அவனோட நீண்ட நாள் கனவே எப்படி பெரிய கண்காட்சியில் தன்னோட ஓவியத்தை வைக்கணும் அப்படின்றது தான் இல்லைங்களா. அந்த ஓவியருக்கே அவனோட ஓவியம் ரொம்பவே பிடிச்சி போச்சு. இது மழை நீர் பட்டு அங்கங்கே கரைஞ்சிருக்கே தவிர இதை பார்க்கும்போது உயிர் பெற்ற ஓவியம் மாதிரி எனக்கு தெரியுது. இது கண்டிப்பாக பல பேரை கவருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் நீ இந்த ஓவியத்தை எனக்கு தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கதிருக்கு ஒரே சந்தோஷம். ஓவியத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு மன திருப்தியோட தன்னோட கிராமத்துக்கு திரும்பி வரான். அவனோட ஆசையே அந்த ஓவியத்தை அந்த கண்காட்சியில் வைக்கணும் அப்படின்ற ஆசை தான். ஆனால் அவன் பல நாள் கண்ட கனவு என்ன ஆகுது, மனப்பூர்வமாக எனக்கு அந்த ஓவியத்தை அதில் வைக்கணும் அப்படின்னு அவன் முழுமையாக நம்பினதுனால ஏதோ ஒரு வழியில் என்னாச்சு, அவனோட ஆசை நிறைவேறிச்சு. இதிலிருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எந்த விஷயத்தை ஈடுபாடோட முழுமையாக நம்புகிறோமோ அது கண்டிப்பாக உங்ககிட்ட சேரும் அப்படின்றது தான் இந்த கதையோட அர்த்தம். நீங்கள் கூட உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும், இல்லை உங்களுக்கு அதை அடைஞ்சே தீரணும் அப்படின்னு உங்களுக்கும், அதுவும் நேர்மையான வழியில், அது நியாயமான வழியில் இருந்தால் கண்டிப்பாக அது ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கான வெற்றியோ இல்லை உங்களுக்கான பொருளோ இல்லை உங்களுக்கான மகிழ்ச்சியோ உங்களை சேர்ந்தே தீரும் அப்படின்றது தான் உலக நியதி. நிறைய பேர் சொல்லுவாங்க பிரபஞ்சத்திற்குன்னு சில சக்திகள் இருக்குது அப்படின்னு. பிரபஞ்சம் என்ன சொல்லுது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையானதை உங்ககிட்ட கொண்டு சேர்க்கும் அப்படின்றது தான் பிரபஞ்சத்தோட சக்தி. இந்த சக்தியை கான்செப்டாக வச்சு தான் ஒரு சின்ன இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் உங்களுக்கு தேவையானதையும் உங்களுக்குடைய விருப்பத்தையும் முழுமையாக நம்புங்க. அது உங்ககிட்ட சேரும்ன்ற நம்பிக்கையோடு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.